அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல நம்ம பரத் சார் நடிச்சிருக்காரு, கூட அபிராம் நடிச்சிருக்காங்க, பவித்ரா லட்சுமி நடிச்சிருக்காங்க, அஞ்சலி நடிச்சிருக்காங்க, தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காங்க, இன்னமும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கரெக்டா 2 மணி நேரம் 3 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைம். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு பார்த்தா அந்த படத்தோட டைரக்டர் பிரசாத் முருகன் அப்படிங்கிறத அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இது வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி 2 மணி நேரத்தில் ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு மல்டிபிளெக்ஸ் ஸ்டோரியான 4 பேரை கத்துற 4 கதை தான் இந்த படமே. ஒரு கதை எடுத்துட்டீங்கன்னா நம்ம பரத் சார் இருக்காரு. நம்ம பரத் சார் வந்து ஒரு ரவுடியா இருக்காரு, கொலை பண்ற இந்த மாதிரி வெட்டுக்குத்துல இறங்கிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த பொண்ணு அந்த பெற்றோரோட விருப்பை மீறி கல்யாணம் பண்றாரு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு 2 கிட்னி போயிருச்சு அப்படின்னு தெரியறப்போ அவருக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அந்த 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அவர் எங்கே கேட்கிறாரு, கிடைக்கல. பட் இருந்தாலும் அவர் விட்ட அதே தொழில் திருப்பி ஒருத்தர் கொலை பண்ணி அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அவரோட மனையை அவர் காப்பாத்தினார் இல்லையா, அவர் கொலை பண்ணது யாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஸ்டோரி. இந்த கதையில நம்ம பரத் சார் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கூட நடிச்ச காதலி ஆகட்டும், இவரோட மாமனார் மாமியார் ஆகட்டும், எல்லாருமே கரெக்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல பார்த்தா இவர் யாரை கொலை பண்ணாரோ அவங்களாலேயே இவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த தப்பு தெரியாம பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. பட் அந்த கேட்ட ஒரு கட் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவர் காதலி எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பரத் சார் இது மாதிரி நிறைய கதை தேர்ந்தெடுத்து நடிங்க. 2வது படத்துல நம்ம அபிராமி மேன் நடிச்சிருக்காங்க. நம்ம அபிராமி மேன் வந்து இதுல ஒரு தூய்மை பணியாளராக நடிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு பையன். பட் திருநங்கையா மாறிடுறான். பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எப்படியாச்சும் டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கடன் ஒரு இடத்துல பெருசா ஒரு அமௌண்ட் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்காரன் வீட்டுல இருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு உன் பொண்ணை கெடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிரட்டுறாங்க. பட் அந்த கடனை கட்டுறதுக்காக அவங்க எவ்வளவோ தூரம் ட்ரை பண்றாங்க. அந்த கடனை கட்ட முடியல. ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து அந்த பொண்ணை மானவங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க அந்த திருநங்கைய. அதுக்கப்புறம் அந்த கதையில அபிராமி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையே. அபிராமி வந்து நான் இப்படி ரோல் எதிர்பார்க்கல, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. துப்பாக்கி வச்சு சுத்துறதாகட்டும், ஒவ்வொருத்தரையும் கடன் கேட்கறதாகட்டும், ஒரு கடன் வாங்கி தர ஒரு பொண்ணு கூட்டு போகும்போது பயந்துக்கிறது, ஏன் பயப்படுறன்னு கேட்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன்டி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சீன் ஆகட்டுமே, கிளைமேக்ஸ் ஒரு சீன் இருக்கும், நம்ம அபிராமியோட இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அவங்களோட கேரக்டருமே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்க கூட தம்பியா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவருமே கொடுத்த ரோல கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதுல ரவுடியா வர்ற ஒருத்தருமே ஒரு 2 சீன் வராங்க, பட் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த கதையில கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ஓகே, இது ஓகே. 3வது கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம தலைவாசல் விஜய் சார் மற்றும் அவரோட பொண்ணான பவித்ரா லட்சுமி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இந்த கதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலைவாசல் விஜய் ஒரு ஜாதி கட்சியோட தலைவரும் அதுக்காகவே அதை காப்பாத்துறதுக்காக ஒரு செய்தியுமே வச்சிருக்காரு, அதாவது செய்தி சேனலுமே வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஊர்ல யாரு தான் ஜாதி விட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணாலுமே சண்டைக்கு போற அவரோட பொண்ணு இன்னொரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி துடிக்குது. அது அவருக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல அவர் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் நிக்கிறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம கல்யாணம் தடுக்கிறதுக்காக நம்ம தலைவாசல் விஜய் வர்றாப்புல. பட் அந்த ஒரு வழியில ஒருத்தர் லிஃப்ட் ஏறுறாரு. அவர் சொல்ற கதையை கேட்டு இவன் தான் நம்ம பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு வச்சு அவனை போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தலைவாசல் விஜயோட ஜாதி வெறி, ஜாதி கௌரவம் இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இதோட கதை. இதோட தலைவாசி விஜய் ஆகட்டும், பவித்ரா லட்சுமி ஆகட்டும், இவரை லவ் பண்றவரை ஒருத்தர் ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் இப்பதான் பாக்குறேன்னு நினைக்கிறேன், நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் அந்த ஜாதியை பத்தி, ஜாதிங்கிறது என்னன்னு கேட்கும்போது ஜாதிங்கிறது தமிழ் குடி அப்படின்பாரு. நானும் தமிழ் அவங்களும் தமிழ், இதுல தமிழ் குடி வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்றப்போ இல்ல எனக்கு ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பெத்தவங்க எப்படியெல்லாம் பிள்ளைங்க வளர்த்து விடுறாங்க, பட் நீங்க வந்து திடீர்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதா லவ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களோட கௌரவம், குடும்ப கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னு பேசுறதாகட்டும், இன்னமும் ஜென்ரேஷன் மாறல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறதாகட்டும், அதே மாதிரி அந்த கொலையை பண்ணிட்டு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு கண்கலங்கி இன்னி தப்பு பண்ணிட்டுமாடா அப்படின்னு அழுகுற அந்த ஒரு சீன் ஆகட்டும், கொடுத்த கேரக்டர் இவராகட்டும், அவரோட மகளா நடிச்சவங்களாகட்டும் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. 4வது கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அஞ்சலி நாயர் தான் அந்த கதையில லீட் ரோல். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி போறாங்க, பிரெக்னன்சியுமே ஆகுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாமலே இருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் கல்யாணம் பண்ண ஒருத்தன் ஒரு கேயா இருக்காரு, அதாவது ஆணுக்கான்னு இருக்கவங்க அந்த மாதிரி இருக்க ஒரு கேயா இருக்காரு அப்படிங்கிறப்போ அப்ப எனக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ அவங்களோட மாமனார், அதாவது அவர் கல்யாணம் பண்ண பையனோட அப்பாவே அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வகையில அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அபார்ஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுதான் எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறத தான் பண்ணேன். அதையே நீ அழிச்சிட்டு வந்துட்டேடி பாவி அப்படின்னு சொல்லி அவர் கொலை பண்ணார். நம்ம அஞ்சலியார் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிச்சு கெத்தா வெளியே வராங்க அப்படிங்கிறது அந்த கதை. பட் அந்த கதையில பெருசா அடல்ட் கனெக்ட் அப்படின்னு எதுவுமே இல்லை. இருந்தாலுமே கூட கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணி
தப்பு பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனோரதாகட்டும், இன்னொரு பொண்ணு தான் கணவர் கூட பேசுறப்ப எந்த ஒரு தப்பாவும் எடுத்துக்காம, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கோம் எதுவுமே தப்பா நினைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது அது கிளைமேக்ஸ் முடிகிறப்ப அந்த கையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இதுதான் மேட்டர் அப்படிங்கிறப்போ அவங்களோட கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு போல்ட்டான கேரக்டர். ஓகே, 4 கதை சொல்லிட்டேன். 4 கதை சேர்ந்து 2 மணி நேரம். 4 கதையுமே வெவ்வேறு வித்தியாசமான ஒரு கதைகள் தான். 4 கதையிலுமே ஒவ்வொரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. குடும்ப கௌரவத்துக்காக எதையும் பண்ணக்கூடாதுங்கிறதாகட்டும், தான் பொண்ணை தாண்டி ஜாதி வெறி பெருசா அப்படிங்கிறது தான் அவருக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதாகட்டும், ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமாகட்டும், ஒரு பொண்ணு படிக்கணும் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு திருநங்கையை வந்து இந்த சமூகத்துல எப்படியெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிறதாகட்டும், இப்படி 4 கதையிலுமே 4 வித்தியாசமான கோணத்துல சமூகத்துக்கு ஒரு ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க. பட் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த படத்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு காட்டியிருக்கலாம். இது ஏ சென்சார் குடுத்திருந்தாங்கன்னு சொல்லி நெறைய பேர் சொன்னாங்க. பட் ஏ சென்சார் அப்படிங்கிறது எதுக்காகன்னு சொல்லி தெரியல. பட் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் தான். பட் இதுல சின்ன சின்ன நடிச்சு நடிச்சிருக்கலாம். நெறைய பேருக்கு அந்த படம் போய் சேரல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. 1, 2 நெகட்டிவ் இருக்கதான் செய்யும். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படின்னு அப்படின்னு கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த படத்த பத்தி. இந்த படத்துல 4 கதையும் சேர்க்கிற மாரி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு துப்பாக்கி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அத நான் சொல்றேன் ஒரு படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்படிங்கிறத நான் முதல்ல இருந்து சொல்லாம இருந்தேன். பட் இப்ப சொல்றேன் எனக்கு கண்டிப்பா டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. அந்த 4 கதைக்குள்ள ஒரு கனெக்டிங் என்ன அது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.